அல்லேலூயா. அப்படியே நம்ம இருந்த இடத்துல அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம துதிப்போமா, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா. அப்படியே இருந்த இடத்துல இருந்து தேவனோட பிரசன்னத்தில் நம்ம நிரம்புவோமா. ஆண்டவரோட அபிஷேகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்ம சொல்லுவோமா. எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம், எல்லாருமே நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த இடத்துல எங்களை நீர் நிற்க செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்களை நீர் நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இன்னல்கள் ஏசப்பா, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்தும் தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய நிறைவான அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நீர் பாதுகாத்து வந்தீரப்பா அந்த ஒரு வாரம் முழுவதும் ஏசப்பா, எங்களை நீர் நடத்தி வந்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஏசப்பா. எல்லாருமே நன்றி சொல்லுவோமா, எல்லாருமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 9 மாதங்களில் தகப்பனே எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த 10ஆவது மாதத்திற்குள்ள தகப்பனே நீர் நுழைய உதவி பண்ணினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பலனோடு நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை நீர் சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம இருக்கு ஏசப்பா. எத்தனையோ பேர் தகப்பனே வீடு வாசல் இல்லாம இருக்காங்க, எத்தனையோ பேர் தகப்பனே ஸ்தோத்திரம் மரித்து போய் இருக்காங்க. ஆனா நாங்க இன்னைக்கு பலனோடு இருக்கோனா, நாங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கோனா, அது உங்களோட சித்த கிருபை ஆண்டவரே, உங்களோட பூரணமான கிருபை ஏசப்பா. ஏசப்பா, இந்த இடத்துல நாங்க நிற்பது ஆண்டவரே உங்களோட கிருபை, நாங்க நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்களுடைய கிருபை ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா நேரங்களும் எங்களுக்கு நீர் சமீபமா இருந்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி அப்பா. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததுங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததுங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை
ஆராதனைக்கு வந்த ஒருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் எங்க வந்தாரு? கப்பர்நகூம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கார் இல்லையா? 3 தடவை வந்திருக்கார் கப்பர்நகூமுக்கு. ஏன் ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வந்தார்? ஏன் அவர் வந்திருக்கணும்? அவர் பிறந்த ஊர் வந்து நாசரேத், அங்கே தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு நாசரேத் பிடிக்கல. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. கப்பர்நகூம் வந்து ஒரு பெரிய டவுன். நாகும் எழுதுகிற நாகும் தீர்க்கதர்சி வாழ்ந்த ஊர் தான் இந்த நாகும், இந்த கப்பர்நகூம். அந்த இடத்துக்கு வரார். அந்த இடத்துல என்ன இருக்குது என்று சொன்னால், பிரியமான ஜேபனமே, நிறைய அந்த பக்கத்தில் கடல் இருக்கிறது. கனசரேத் கடல், கலிலேயா கடல். கடலுக்கு ஒரு கடல் தான் 21 கிலோமீட்டர் இருக்கும், கலிலேயா கடல். அந்த கடல் எந்தெந்த ஊர் இருக்கோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த கடலுக்கு பேர் இருக்கும். கனசரேத்ன்ற ஊர்னால கனசரேத் கடல் அப்படின்னு இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு, எப்படி நம்ம மெரினா பீச் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடல் தான். பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா அது வேற ஒரு கடல் பேர் இருக்கும். நாகப்பட்டினத்தை பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு பீச் இருக்கும். இப்படி தான் அந்த ஒரு கடலில் வச்சு தான் சுற்றி கொண்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப கீழே இருக்கிறதா டெட் சி. அதனால் தான் சொந்த ஊரை விட்டு எங்கே வந்தார்? கப்பர்நகூமுக்கு வந்தார். கப்பர்நகூமுக்கு அதுதான் நீங்கள் போட்டிருக்கு. அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். 3 தடவை வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முறை வரும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். என்னத்தை போதித்தார்? வசனத்தை. ஆமா, அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் வசனம் தான் முக்கியம். வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வீட்டில் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. வீட்டில் இடம் இல்லை. இந்த சைடில் நிற்கிறாங்க, இங்கே வீட்டு வெளியே நிற்கிறாங்க, சுற்றியில் நிற்கிறாங்க. அப்போ வசனத்தை ஆர்வமாக கேட்டவங்க எங்கே போனாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது வசனத்தை கேட்டார்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆமாம், அந்த மாதிரி நேரத்தில் திமிர்வாதக்காரன் பேரலைட்டிக் அட்டாக்கில் படுத்திருக்கிறான். அவனை 4 பேர் சுமந்தார்கள். இத்தனை பேருங்க? நீங்கள் 4 பேர் இருக்கிறனால தான் நம்ம தச்சு நம்ம நடைபெறுகிறது. 4 பேர்னா 4 பேர் முக்கியமான நபர்கள். லீடர்ஸாக இருக்கலாம், எல்டர்ஸாக இருக்கலாம். நீங்களாம் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவராகிய தேவன் அற்புதங்கள் செய்வார். ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆசைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் சொன்னார், அவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் பேதுரு வந்தார், அதுக்கப்புறம் யோவான் வந்தார், அதுக்கப்புறம் 12 சீஷர்கள் வந்தாங்க, 120 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பவுல் அப்போஸ்தலன் வந்தார். இவங்களெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆண்டோட வார்த்தையை பேச ஆரம்பித்தாங்க. ஆண்டோட வார்த்தையை பேச 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 அற்புதம் நடந்தது. ஆதி திருச்சபையில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே உட்காந்து மீட்டிங் போடுறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அற்புதம் அடையாளம் நடந்துகிட்டே இருக்குது. என்னத்தை பேசியிருப்பாங்க? அப்படி சிலுவை பற்றிய உபதேசத்தை பேசியிருப்பாங்க. சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் நமக்கும் அது தேவ பலனாக இருக்குது. பலன் என்னங்க இருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய பலன் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த டேப்லெட்டில் என்ன இருக்குன்னா, அந்த மருந்து இருக்கும். அந்த மருந்து என்ன பண்ணும்? உங்களுக்கு சுகப்படுத்தும். இந்த மருந்து தான் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த மருந்து நல்ல மருந்தா கெட்ட மருந்தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லது பேசிங்கன்னா நல்ல மருந்து, கெட்டதை பேசிங்கன்னா கெட்ட மருந்து. நீதிமொழிகள் 12:18 எடுத்து வாசிக்கலாம். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஏன்னா பட்டய குத்துக்கள் ஆளை காலி பண்ணிடுவான். அவர் தான் பேசியே காலி பண்ணிடுவான், தெரியுங்களா? சில பேர் இருக்கான், உட்கார வச்சு பக்கத்தில் உட்காந்து பேசலான்னா நம்ம உடஞ்சி போயிடுவோம். அப்புறம் ஞானமுள்ளவர்களுடைய நாவு ஔஷதம், மெடிசன். ஞானம் உள்ள ஒரு ஞானம் என்னன்னா, இங்கிலீஷில் சொல்லுகிறது, தட் இஸ் மெடிசன்.
நீங்கள் நல்லது பேசிங்கன்னா அது உங்களை சுகமாக்குங்க. ஒருத்தனை அடிபட்டு வரானா, ஏன்டா அப்படி போய் கீழே விழுந்தான்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் வலிக்கும். அதான் ஒன்றும் இல்லை தம்பி, எதாவது அடிபட்டுருக்கும், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும், ஒன்றும் சரியாக போயிடும், போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், நம்ம இது பண்ணலாம், காய்ச்சல் அடிக்குதா, ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், நம்ம ஜெபிக்கிறேன் அப்படின்னு நல்ல வார்த்தைகள் பேசலாம். அது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு எங்கடா போய் சுற்றிட்டு வந்த, எங்கடா போய் அலைஞ்சிட்டு வந்த, எங்கடா போய் மேய்ஞ்சிட்டு வந்த, பிடிச்சவனை சொன்னால் அவனுக்கு இன்னும் மோசமாக போயிடும். அதாவது நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா நெகட்டிவாக தான் அவன் வாழ்க்கை அமையும், அது உங்களுக்கு தான் திருப்பி அடிக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தேவ வசனத்தை போதிக்க ஆரம்பித்தார். அவர் வார்த்தையானவர். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ஆமாம், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க, சுகமடைமேன்னு பேசுங்க, செழிப்படைமேன்னு பேசுங்க, தேவைகள் சந்திக்கப்பட்டதுன்னு பேசுங்க. சந்திக்கப்பட்டிருக்காது, ஆனால் நீங்கள் பேசுகிறது பரலோகத்தின் லாங்குவேஜ். சந்தித்தது எங்கே சந்தித்தது? பாலியாங்குச்ச சொன்னாராம், எனக்கு ஒரு இங்கிலாந்து சைக்கிள் வேணும், ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்து சைக்கிள் வேணும், வந்திருக்கு, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சபையில் சொன்னாராம். நீங்கள் வேணால் வீட்டில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு. வீட்டில் வந்து பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க எல்லாரும், பார்த்தாங்கன்னா சைக்கிளே இல்லை. அப்பா அவர்கிட்ட கேட்குறாங்களாம், என்ன நீங்கள் சைக்கிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சைக்கிள் இல்லை, அது கர்ப்பத்தில் இருக்குது, என் கன்சீவாக இருக்கேன், ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு அது கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அந்த இல்லாத பொருளை இருக்கிறது மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு. அதனால தான் என்ன நடந்துச்சுன்னா, அதே சைக்கிள் ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்களாம். இன்றைக்கி அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு டாப்மோஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ், BMW, ஆடி, ஜாகுவார் இதெல்லாம் காரை வச்சுட்டு எந்த கார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய சர்ச்சாக விளங்குவது எதுனா பாலியங்கோச்ச சர்ச் தான், டேவிட் யாங்கிச்சோ சர்ச். ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாச வார்த்தை. ஒரு நாள் சொன்னா, ஒரு மேஜை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் அந்த மேஜை எனக்கு கொடுத்துட்டாரு, அதுக்காக ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. நீங்கள் வேணால் வீட்டில் வந்து பாருங்கள். வீட்டில் வந்து பார்த்தா மேஜை இல்லை. அப்போ சொல்லலாம், தான் மேஜை கன்சீவாக இருக்குது, எங்களுக்குள்ளே மனத்துக்குள்ளே வந்துருச்சு. எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து வைங்க. ஆமேன். கார் வேணுமா, பைக் வேணுமா, நிலம் வேணுமா, வீடு வேணுமா, உங்கள் மனத்தில் கொண்டு வந்து வச்சு, இந்த வீட்டில் நான் இருக்க போகிறேன், இந்த சொந்த வீட்டில் இருக்க போகிறேன், சொந்த காரை வாங்க போகிறேன், சொந்த பைக் வாங்க போகிறேன், எல்லா காரியங்களையும் எனக்கு ஆண்டவரே சரி செய்து கொடுத்தமைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. உங்களுக்கு தெரியுமா, நான் வீட்டில் உட்காந்துருக்கப்ப சீட் பெல்ட் போட்டுற மாதிரி போட்டு பார்த்துக்குவேன். சீட்டு பெல்ட்டு காரில் தான் போடுவாங்கள்ல, இப்போ காரில் சீட்டு பெல்ட்டு போடணும். நான் எதுக்கு போட்டேன்னா, ஃப்ளைட்டில் சீட்டு பெல்ட் போடணும்ல, அப்போலாம் காரில் சீட்டு பெல்ட்டெல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து என்ன பண்ணார்னா, கப்பர்நம்புக்கு வந்து சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அங்கே அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது. அதனால தான் அந்த 4 பேர் என்ன பண்ணாங்களாம், இந்த திமிர்வாதக்காரனை எப்படியாவது கொண்டு போயிடணும். இயேசு வந்து என்ன கொடுக்க போகிறாரு, என்ன கொடுக்க போகிறாரு சொல்லுங்களேன், சுகம் கொடுக்க போகிறாரு. என்ன கொடுக்க போகிறாருங்க, சுகம் கொடுக்குறார். அதனால தான் மக்கள் வராங்க. எதுக்கு மக்கள் வராங்க? சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நன்மை இருக்கிறது, அவரை பார்த்தா போதும். ஒருவேளை உங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கலாங்க, இந்த சைடில் இருக்க கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம், அப்படி பின்னாடி இருக்க கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம், வீட்டை சுற்றிலையும் கதவு அடைக்கப்படலாம். ஆனால் இன்னொரு வாசல் இருக்குது, கூரையை பிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர் கொடுக்க முடியும்னு நினச்சா எப்படியும் கொடுப்பார். இந்த 4 பேர்த்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படியாவது இந்த திமிர்வாத காரணம் யாருக்கிட்ட கொண்டு போயிடணும், ஏசப்பா கிட்ட கொண்டு போயிடணும். நமக்கு அப்படித்தானே, அதுதானே அலையிறோம், ஆத்ம ஆதாயம்னு சொல்லி போகிறோம் இல்லையா? 14 பேர் ஞானஸ்தானம் எடுத்தான்னா சாதாரண காரியம் இல்லை. ஒருத்தன் அதுக்கு தான் பெரிய விளக்கம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவன் மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 14 பேர் எடுத்தது வந்து சாதாரண காரியம் இல்லை. பிசாசுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். இல்லை தலைமைத்துவம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் பார்த்திங்கன்னா தங்களை சொந்த வீடு மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி, ரொம்ப அற்புதமாக அவங்க வீட்டு வேலை மாதிரி எல்லாரும் அவங்க அங்கே வேலையை அழகாக நேர்த்தியாக செஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் போனேன். இது வரைக்கும் என் மினிஸ்ட்ரியில் நான் ஒரு 60 மினிஸ்ட்ரி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். வெளியூர்லாம் 100 பேர் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வெளியூர் மக்களுக்கு. ஆனால் நம்முடைய சொந்த மக்களுக்கு
14 பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களாம் வந்தீங்க, பார்த்தீங்க, எவ்வளோ பாருங்கள் அற்புதமாக நடந்தது. யாருங்க ஞானஸ்தானம் கொடுத்தா? நாளாக எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஞானஸ்தானத்துக்கு போய் கேட்பேன். நான் போகிறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்போம். நம்ம அப்படி கிடையாது. ஒருத்தர் வந்தால் கூட நம்ம கொடுப்போம். அதுதான் எழுப்புதல் துதி மையம். ஆமென். ஒருத்தர் வந்தாலும் கொடுப்போம், 100 பேர் வந்தாலும் கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த 4 பேத்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் தெரியுமா? 4 பேத்துக்கு 4 விதமான விசுவாசம் இல்லை, 4 விதமான எண்ணங்கள் இல்லை. ஒரு மனது இருந்துச்சு. என்ன ஒரு மனதுனா, இயேசுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடணும், அப்புறம் அவர் பார்த்துக்குவார். பார்க்குறாங்க, கதவுலாம் மக்கள்லாம் நெரிச்சு போயிருக்காங்க, அங்கே நவுத்த முடியாது. இந்த சைடு பின்னாடி கதவு வராங்க, அங்கேயும் போக முடியாது. ஆண்டவர்கிட்ட வரப்போ உங்களுக்கு நிறைய தடை வர ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு சொல்லிட்டுனா அன்றைக்கி தான் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அன்றைக்கி தான் ரொம்ப பலவீனமாக போயிடும், அன்றைக்கி தான் சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அன்றைக்கி தான் அவங்க ஊர்லேருந்து நீங்கள் ஊருக்கு போக வேண்டிய காலகட்டமாக போயிடும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற நாளெல்லாம் அவர் உங்களை தோளில் சுமப்பாருங்க. ஆண்டோட வார்த்தை உங்களை சுமக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த 4 பேத்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இயேசுவை பார்த்துட்டானா போதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பார்த்துட்டானா போதும் சுகத்தை கொடுப்பார். எப்படி பார்க்க முடியும்? நிறைய கும்பல் இருக்கே, நெருக்கிக்கிட்டு இருக்காங்களே, மக்களை எப்படி கொண்டு போய் நவுத்த முடியும்? நவுத்த முடியாது, கஷ்டம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது சாதாரண காரியம் அல்ல. பாலும் தேனும் ஓடுகிற கானானை தரேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க சாதாரணமாக அதை பெற்றுக்கொள்ள முடியல. செங்கடலை என்ன பண்ண இருந்துச்சு? கடக்கா விழுந்துச்சு. செங்கடலை 2ஆக பிளந்து விட்டார். அதுக்கப்புறம் மாறாவை என்ன பண்ணார்? மதுரமாய் மாற்றினார். அதுக்கப்புறம் தண்ணி இல்லை, அந்த கண்மலையிலேருந்து அந்த தண்ணீர் புறப்பட செய்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுத்தம், அந்த யுத்தத்திலேருந்து விடுதலை ஆக்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிபியோனர் இவங்க வந்து சேர்ந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் 5 ராஜாக்கள் வருவாங்க. இப்படி போக போக யுத்தம் பெருசாகிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை ஜோஷுவா என்னன்னா வெட்டி வீழ்த்தினானா. 31 ராஜாக்களை. ஒரு அற்புதம் கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு போராட்டம் இருக்கும். 4 பேத்துக்கும் ஒரே ஒரு ஐடியா இருந்துச்சு, இயேசுகிட்ட போயிட்டானா அவன் என்ன செய்வான்? சுகமாயிட்டான். நம்மளும் எதுக்கு போகிறோம்? எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துடணும். இவன் நான் போகிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பரலோகத்துக்கு தான் வரணும். நரகத்துக்கு ஒரு போட்டுக்கு போயிடக்கூடாது, அக்னியில் போயிடக்கூடாது. ஏஐ டெக்னாலஜி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐ டெக்னாலஜி உங்களை மாதிரியே ஒரு ஆளை ரெடி பண்ணி அவனே ட்ரில்லியன் மெசேஜஸ் அதுக்குள்ளே லோட் பண்ணுவாங்களாம். பகவத்கீதை, பைபிள், அப்புறம் குரான் எல்லாத்தையும் உள்ளே லோட் பண்ணிடுவாங்க. லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சானா உங்களை மாதிரியே ஒரு ஆள் நின்று பேசிட்டு போயிடுவான். அவன் தான் கடவுள்னு சொல்லுவான். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 13 சொல்லப்பட்ட வார்த்தை படிங்களேன். 13:15 நினைக்கிறேன். படிங்க. 15:5 தெரில, படித்து பாருங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. திளைகள் பேசும்ன்றதுமா. வணங்காத யாவரையும். ஆமேன். எத்தனாம் வசனம் பிரதர்? 13:15. இந்த மிருகம் பேச ஆரம்பிக்கும். இப்போ வந்துருச்சுங்க, டெக்னாலஜி வந்துருச்சுங்க. ஜெர்மனில் இப்போ நடந்திருக்கு ஒரு ஆராதனை. ஜாக்கிரதா இருங்க. அங்கே இதை சொல்கிறாங்க, இங்கே இதை சொல்கிறாங்க, அங்கே அதை கேட்குறாங்க, அங்கே அதை தீர்க்கதரிசனம் சொல்கிறான், இங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறான். போய் நிற்காத. இந்த பைபிளை தவிர்த்து வேற எதுவுமே உண்மை கிடையாது. இந்த பைபிள் தாங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் பைபிள் தான் தீர்க்க தரிசனம். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆளா? நமக்கு என்ன நினைக்கிறான்? அவர் இப்படி சொல்லிட்டாரு, பைபிளை விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன், நீ என்னுடைய கரத்தில் நீ இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அங்கே படுத்திருக்கிறானே அவனை எப்படியாவது திமிர்வாதக்காரனை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிறுத்தணும். 4ஆம் வசனம் படிக்கலாம்.
ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் ஆம். அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் ம். அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி ஆ. திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஆமாம், ஜனக்கூட்டம் நிமித்தம் ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. உடனே விட்டு கை விட்டுருல, ஜெபம் பண்ணுறீங்க. இந்த வருஷம் முன்னே நடக்கலை, 8ஆம் மாதம் முடிய போது, அடுத்தது 9ஆம் மாதம் வரப்போது, நடக்கலை, விட்டுறாதீங்க. அவன் பார்த்தான், இந்த சைடு போனாலும் வழி இல்லை, அந்த சைடு போனாலும் வழி இல்லை, ஒரே வழி இருக்குது, கூரையை பிரிச்சிரு. வீட்டுக்காரன் என்ன செய்வான்னு தெரில, நம்மளாம் தான் பயப்படுவான்ல. நம்ம வீட்டுக்காரன் ஏன்டா உடைக்க அப்படின்மா, அவன் என்ன பண்ணான், கூரையை பிரிச்சுட்டான். யாரையும் கேட்கல. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் நீ கூரையும் பிரிப்ப, செங்கடலையும் பிளப்ப. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்களாம், கூரையை பிரிச்சுட்டாங்களாம். கூரையை பிரிக்கிறப்ப சத்தம் கேட்டிருக்கும், எல்லாம் நிறுத்திருந்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல யாருமே எதுவுமே சொல்லலை. நேராக என்ன பண்ணலாம், திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை, ஆமாம், அப்படியே படுக்கையோடு இறக்கிட்டாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமாம், இந்த எப்படிங்க பாவம் செஞ்சிருப்பான்? எல்லா வியாதியுமே ஒரு பாவத்தின் அடிப்படையில் தான் ஒரு வியாதி வர ஆரம்பிக்குது. பாவம் வந்ததுனால வந்தது, சாபம் வந்ததுனால வந்தது, முன்னருடைய சாபம், முன்னருடைய பாவம், இதனால் தான் வந்தது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசத்தை கண்டு? 4 பேர்த்தோட விசுவாசத்தை கண்டு. உங்கள் ஜெபத்தை கண்டு கர்த்தர் அவர்களே ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். உங்கள் ஜெபத்தை கொண்டு கர்த்தர் திருச்சியில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் ஜெபத்தை கொண்டு ஆர்பிசி சர்ச்சை ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் ஜெபத்தை கொண்டு கர்த்தர் உங்கள் கணவனை மனம் திரும்பும்படி வைப்பார். உங்கள் ஜெபத்தை கொண்டு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சுகமாகுன்னு சொல்லலை. இந்த வியாதிக்கோட காரணம் என்னன்னா பாவம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன செஞ்சிருப்பான் பாவம் தெரில, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாவம் மன்னிக்கப்பட்டது. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, பாவத்தை விட்டுரும், அதை விட்டுட்டு ஆண்டவரே ஃபஸ்ட்டு ஆண்டவரோட கம்பேர் வச்சுக்கோங்க. ஔஷதம், மெடிசன், வாயில நல்ல வார்த்தைகள் புறப்படும், அந்நிய பாஷை புறப்பட்டும், அக்கினி மயமான நாவா மாறட்டும். யோபுவை பார்க்குறான், சொல்கிறான், செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், அவரை விட்டு நான் விலக மாட்டேன். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்குள்ளே பார்த்துக்கோங்கன்னா 7ஆம் வசனம் படிங்க. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? அவருக்கு எல்லாம் தெரியும். படைத்தவர் அவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்மையும் படைத்தவர். படைத்தவருக்கு உருவாக்கப்பட்டவனை, சிருஷ்டிக்கப்பட்டவனை அவருக்கு தெரியாதா? தெரியாமல் போகுமா? நிச்சயம் தெரியும். மேசியா நிற்கிறாரு, ஆனால் மேசியாவுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. மெசையா நிற்கிறாரு, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நிற்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க யாரை பின்பற்றாங்கன்னா, மோசையின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றார்கள். இவன் பாவியாக தான் இருக்கணும், இவன் படுத்து தான் இருக்கணும், இவன் எந்திரிக்க கூடாது. இல்லை, கர்த்தர் உங்களை எழுந்து பிரகாசிக்கும்படி செய்வார். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பிரியமான தேவச்சனமே, மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கார், தேவன். இவர் தான் பிதான், இவர் தான் ஜெகோவா. ஆனால் அவர்களுக்கு தெரியல. அவர்கள் கண்கள் குருடாக இருந்தபடினால், அவிசுவாசமாக இருந்தபடினால் அவர்கள் கண்கள் குருடாக இருக்கிறது. 9ஆம் வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, எது எளிது? பாவங்கள் மன்னிச்சுச்சுன்னா நித்திய காலமா நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான். அதனால தான் பாவம் உனக்கு மன்னித்தது. அதனால முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற பாவத்தை தூக்கி எறி, வேண்டாத எண்ணங்களை தூக்கி எறி, ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத காரியத்தை தூக்கி எறி. அப்படி எரியும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். நம்புறீங்களா?
பாவம் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை, அதுதான் அவருக்கு முக்கியம். சுகமாகிறது ஆட்டோமேட்டிக்காக சுகமாயிடும். ஆண்டோட வார்த்தை சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சுகம் உண்டாகும். ஆகவே என் ஆண்டவரை கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. 4 பேர் நம்பினாங்க, அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒரு ஆத்துமா வீணாக போகக்கூடாது. ஒரு ஆத்துமாவை திமிர்வாத காரணம் இருக்கக்கூடாது. நிறைய பேரோட வாழ்க்கை திமிர்வாத காரணம் கிடக்கப்பட்ட படுக்கையிலே கிடந்த மாதிரியே கிடக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஜெபம் கிடையாது, இன்ன வரைக்கும் வேத வாசிப்பு கிடையாது, இன்ன வரைக்கும் சர்ச்சு கிடையாது, இன்ன வரைக்கும் ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, இன்ன வரைக்கும் ஒரு பிரைஸ் லார்ட் கிடையாது, இன்ன வரைக்கும் ஒரு ஆமேன் கிடையாது. அப்படியே படுக்க திமிர்வாத காரணம் போற நிறைய பேர் கடத்து கிடக்குறாங்க. கிறிஸ்தவன்ல நிறைய பேர் கிடக்குறாங்க. உங்களெல்லாம் எழுப்பி விடுறது யார் தெரியுமா? அந்த 4 பேர் போல அந்த நீங்களும் நானும் தான். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னா, படிங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, நீ எழுந்து படுத்தை வீட்டுக்கு கொண்டு திருப்பி போய் படுத்துறாதரா. அங்கே போய் உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அங்கே தான் அப்புறம் சொல்றாரு, உன் வீட்டுக்கு போ. அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கு. நீ அங்கே போ. பழையபடி திமிர்வாத காரணம் ரோட்டில் படுக்காத, பழையபடி திருப்பி அந்த பாவத்துக்கு போகாத, பழையபடி திரும்பியும் அந்த அசுத்தமான இடத்துல இருக்காத, வெளியே வந்துரு. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு சர்ச் இருக்கு, உனக்கு ஒரு பாஸ்டர் இருக்காங்க, உனக்கு ஒன்று ஆராதனை நடத்துவதற்கு ஒரு சர்ச், ஒரு பாஸ்டர் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல வந்துரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வான். அப்படி பாருங்கள், அடிப்பார், பக்கா போடுவார். வேத பாரர்களுக்கு முன்பாக அடிப்பார். பூமியிலே பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவகுமாரனாக இயேசுக்கு என்னதான் உண்டு? அதிகாரம் உண்டு. அவருக்கு அதிகாரம் உண்டு, இயேசுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் ரத்தம் உங்களை விளக்கரம கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் எடுத்திருக்கிறார். விளக்கரையம் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டவர்களாய் நம் பாவங்களை நாம் கழுவி, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிடுவனோ என்ன பெறுவானா? என்ன பெறுவான்? இரக்கம். வேணுமா அந்த இரக்கம்? ஆண்டவர் சொல்ற, எவன் மீது இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மீது இரக்கமாக இருப்பேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15 நினைக்கிறேன், படிங்க. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் இந்த இரக்கம் கிடைக்காதுங்க. உங்களுக்கு எனக்கு கிடைச்சதுன்னா அது கிருபை. ஆண்டோட சித்தத்தின்படி செய்கிறவங்களுக்கெல்லாம் இரக்கம் உண்டாகும். ஆண்டோட சித்தத்தின்படி செய்கிறவர்களெல்லாம் உருக்கம் உண்டாகும். ஆண்டோட சித்தத்தின் செய்கிறவர்களெல்லாம் கிருபை உண்டாகும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் தர உங்களுக்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உடனே 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். என்னவா? இப்படிதான் நீங்க எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். எல்லாம் நீங்க திமிர்வாதக்காரன் நினைச்சு இப்படியே படுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சிங்க. ஆனா ஒரு நாள் நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஒரு நாள் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க போறீங்க. அவன் எழுந்து எல்லாருக்கும் முன்பாக, இவங்களாம் இப்படி சொல்றாங்க, இவங்களாம் இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவன் அதெல்லாம் பார்க்கல. ஏசு சொல்லிட்டாரு, எழுந்து நடன்னு ஏசு சொல்லிட்டாரு. அவர் வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். டக்குன்னு எந்திரிச்சிட்டான். உடனே எந்திரிச்சு என்ன பண்ணானா, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை ஒரு காலம் இருக்காண்டு படுக்கையை எடுத்துட்டு போகணும். எதுக்குங்க அந்த படுக்கை எடுத்துட்டு போகணும்? அந்த படுக்கை தானே அவனை படுக்க வச்சிச்சு. அந்த படுக்கையை எடுத்துட்டு போகணும். அந்த படுக்கையை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை படுக்கையை மாற்றுவார். ஆமென். ஞானஸ்தானம் எடுத்தாலும் நமக்கு வேற கலர் வந்துடுறதில்ல. திடீர்னு ரோஸ் ஆகிட மாட்டோம், திடீர்னு அப்படியே வெள்ளை ஆக மாட்டோம். உடனே 2 ரெக்கை வந்து முளைச்சிடாது உங்களுக்குலாம். அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், எல்லாத்துக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
எல்லாத்துக்கும் முன்பாக அவன் நடந்து போனானா. இயேசுவினிடத்துல விசுவாசமாக இருங்க, அவரிடத்தில் விசுவாசமாக இருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் சுவாமி. கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி. இந்த நாள் இந்த திமிர்வாத காரணையை சுகப்படுத்தின தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. கர்த்தாவே, ஒரு நாள் யாருடைய ஜெபத்தினால நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்து இந்த நாளில் நாங்கள் ஆலயத்தில் இருக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையினால ஆண்டவரே, புறம்பே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து வந்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அத்தகைய விசுவாசத்தை மேன்மையை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து ஆண்டவரே இறக்கி அந்த மனிதனை எப்படி ரட்சிப்புக்களை கொண்டு வந்தாங்களோ அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் அந்த நாள் பெருகும்படிக்கு உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் அதை பெருக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்